காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு தற்போது துவங்கி இருக்கிறது. சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது முகவர்கள் மத்தியில் வாக்குப்பதிவு மாதிரி வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு அந்த வேட்பாளர்களுடைய முகவர்களுடைய முன்னிலையில் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த வளாகத்தில் மொத்தம் 4 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 19 வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர். திமுக சார்பில் எழிலன் நாகநாதன், அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் களஞ்சியம், அதிமுக சார்பில் பா வளர்மதி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜேசிடி பிரபாகர், மீதமுள்ள 12 பேர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். மொத்தம் 19 வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர். இந்த வளாகத்தில் மொத்தம் 4 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை நடிகர் ரஜினிகாந்த் இந்த வாக்குச்சாவடியில் தான் தனது வாக்கினை பதிவு செய்கிறார். காலை 6 மணிக்கு அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு செய்யப்பட்டு வருகிறது. வாக்கு இயந்திரத்தில் உள்ள அனைத்து வேட்பாளர்களின் வாக்குகளும் சரியாக பதிவாகிறதா என்பது பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரத்தில் 50 வாக்குகள் சோதனை முறையில் போடப்படும். வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் மற்றும் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்படும். அதே போல விவிபேட் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் செலுத்தி அதற்கான சீட்டுகளும் எண்ணி சரிபார்க்கப்படும். அரசியல் கட்சிகளை சார்ந்த முகவர்கள் வாக்கு இயந்திரம் சரியாக உள்ளதா என உறுதி அளித்த பின்பு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் மொத்தமாக நீக்கப்படும். அதன் பின்பு விவிபேட் இயந்திரத்தில் உள்ள சீட்டுகள் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டு சீல் வைக்கப்படும். அதன் பிறகு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 19 வேட்பாளர்கள் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர். 6 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வந்த அனைவரும் வாக்களிக்கும் விதமாக 6 மணிக்கு பிறகும் வாக்களிக்கும் சூழல் இருந்தால் வாக்குச்சாவடி உள்ளே வாக்காளர்கள் டோக்கன் வழங்கப்படும். அதன்படி காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவுகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.